வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கண்ணபுரம் தேரில் பார்த்திங்க அப்படின்னா குதிரைகளும் வந்திருக்கு. அந்த குதிரைகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குதிரையும் என்ன இனக்குதிரை, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ப்ரைஸு, எவ்வளோ விலை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம விவசாய பெருமக்கள் அனைவருமே குதிரை வாங்கி வளர்த்துறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த குதிரை நமக்கு வெறும் ரைடு போகிறக்கு, அதாவது சவாரி செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், பந்தயத்துக்கு மட்டும் இல்லாமல், பொதுவாக வண்டி கட்டுறக்கு இதுக்கெல்லாமே வளர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சவாரி செய்கிறதுக்காகட்டும், வீட்டில் ஒரு நல்ல இது நடக்கும், நல்ல வளம் பெருகும் அப்படிங்கிறக்காகவும் நிறைய பேர் இந்த குதிரையை வளர்த்துறாங்க. இந்த குதிரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே கண்ணபுரத்தில் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நிறையா வகை வந்திருக்கு. அதில் நாட்டு குதிரை நிறையா வந்திருக்கு. ஒரு சில கத்தியவாரி குதிரையும் வந்திருக்கு. இப்போது இந்த நாட்டு குதிரையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெடேரி குதிரைகள் வந்திருக்கு. ஸோ இல்லை பெண் குதிரையும் வந்திருக்கு, ஆண் குதிரையும் வந்திருக்கு. இது மினிமம் ஒரு 5000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சில குதிரையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திமில் வரல, சின்ன குதிரையாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில குதிரையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேட் அதிகம். அதாவது 1,10,000 ரூபா வரைக்கும் இந்த கத்தியவாரி குதிரையெல்லாம் போகுது. ஏன்னா இந்த கத்தியவாரி குதிரையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. இது மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அங்கேயெல்லாம் நிறையா வளர்த்துறது தான். ஸோ அது நம்மளோட தட்பவெட்ப சூழ்நிலைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு செலவும் ரொம்ப குறைவு தான். குதிரை வளர்த்துறதுக்கு பெருசாக செலவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கத்தியவாரி குதிரையை பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் 1,10,000 ரூபா வரைக்கும் போகுது. ஒரு சில குதிரையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பஞ்சகல்யாணி நாட்டு குதிரையில் 50,000, அடுத்து 18,000, 10,000க்கு, 13,000க்கு இந்த மாதிரி 5,000 ரூபாயிலேருந்து 1,10,000 ரூபா வரைக்கும் குதிரை வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா குதிரை நல்லாவே இது பண்ணியிருக்கலாம். இதில் பராமரிப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த குதிரைகள்லாம் ரொம்ப அதிகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குதிரைக்கு நம்ம மாடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பராமரிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இதுக்கு பராமரிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வைக்கால் போட்டாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சென குதிரையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சென குதிரையுமே நல்லா ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது 22,000 ரூபா, 18,000 ரூபா, 20,000 ரூபா இந்த ரேஞ்சில் சென குதிரையும் கொடுக்குறாங்க. ஸோ இதையும் நம்ம வாங்கி வளர்த்தி அதை குதிரையை ரீசேல் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல காசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண் குதிரையும் நம்ம சவாரி செய்யறதுக்கு, வண்டி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் கெடாரியாக இருந்தாலும் சரி, இல்லை பெண் குதிரையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே என்ன நினைக்கலாம் அப்படின்னா நம்ம வண்டி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சுழி பார்த்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற குதிரை எல்லாமே நல்ல சுழியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரையில் மொத்தம் 11 சுழி இருக்குது. அந்த 11 சுழியை பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குதிரையை வாங்கி வளர்த்துனோம்னா ஒன்று நம்ம கீழிருந்து நல்லா டாப் லெவலில் போயிடுவாங்க, டாப்பில் இருக்கிறவங்க கீழே வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் கருத்து முரண்பாடுகள் நிறையா இருந்தாலும் சுழி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. இது நிறையா பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்காது. இருந்தாலும் சுழி பார்த்து வாங்கினா நல்லது அப்படின்னு இந்த விற்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ குதிரை நமக்கு ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 1,10,000 ரூபா வரைக்கும் நமக்கு இந்த குதிரை விற்கிது. இந்த கண்ணபுரம் தேரில் மாடுகள் மட்டும் இல்லை, குதிரையும் விற்கிறாங்க. ஸோ நீங்களும் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் பக்கத்தில் நமக்கு இது இருக்குது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறனா பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.